ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திமுகவா? அது வாரிசு அரசியல்ல கலைஞர் இருந்தாரு, ஸ்டாலின் இருக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டாரு, அடுத்து அவங்க பையன் இன்பநிதியை கொண்டு வந்துட்டாங்க. இப்படி வாரிசு அரசியல்னு வாய் வலிக்க கூவின்னு இருந்தாங்க பாஜக. இன்னைக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்னா, பாஜகவும் தன்னுடைய வாரிசு அரசியல முன்னெடுத்திருக்கு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து தலைவரா தேர்ந்தெடுத்துட்டாங்க. தேர்ந்தெடுத்தோடனே அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, பாஜகவுக்கு உண்மையான விசுவாசியா இருப்பாரு, பாஜகவை தூக்கி எடுத்துட்டு வந்துருவாரு, அதிமுக பாஜக கூட்டணியை கட்டமைச்சு எப்படியாச்சும் ஆட்சி கட்டல கொண்டு வந்துருவாரு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா மனுஷன் இங்கதான் சரியா வேலை செஞ்சிருக்காப்பல. எப்பா நான் இருக்க போறது கொஞ்ச நாள், அது எனக்கு நல்லாவே தெரியும், இப்பவே என் வாரிசை விட்டுடுறேன் அரசியல்ல அப்படின்னு. சோ பாஜகவில விளையாட்டு மேம்பாட்டு திறன் பிரிவு அமைப்பாளரா நயினார் நாகேந்திரனுடைய மகன் நயினார் பாலாஜிய அங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா இது குறித்து அலிஷா அப்துல்லா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணாமலைலாம் வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவருங்க, நாங்கெல்லாம் சிறுபான்மையின இருந்தா கூட எங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க, மோடியும் அண்ணாமலையும் ஈர்ப்புனாலதான் நான் பாஜகக்குள்ளே வந்தேன், ஆனா இப்ப எங்களை ஒரு பிரிவுல கூட என்ன பண்ணல, பொறுப்புல வழங்கவே இல்லை. கிட்டத்தட்ட 25 பிரிவுக்கு அமைப்பாளர்கள் பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்கிறாங்க. இதுல வேலூர் இப்ராஹிம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அலிஷா அப்துல்லா, இவங்க பேரே அடிப்படலை. இதனால அலிஷா அப்துல்லா ரொம்ப மனவேதனைப்பட்டு, வாரிசு அரசியல் நீங்க திமுகவை சொல்றீங்க, ஆனா இங்க நயினார் நாகேந்திரன் மகன் பாலாஜி நயினாரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இங்க விளையாட்டு திறன் மேம்பாட்டு பிரிவு அமைப்பாளராக போட்டிருக்காங்க. இப்ப இங்கதான் வாரிசு அரசியல் வந்திருக்கு, அதனால இந்த கட்சியை விட்டு நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதகத்தை வெளிப்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்க, வெளியே வந்திருக்காங்க. உண்மையிலேயே நயினார் நாகேந்திரன் அண்ணன் சூப்பரா வேலை செஞ்சிருக்கிறார், தன்னுடைய வாரிசு அரசியல இறக்கிருக்காரு உள்ள. இப்ப இவங்க எல்லாம் வாரிசு அரசியலை பத்தி பேசுவாங்களா அப்படின்னா என்ன பண்றதுன்னு தெரியல. தமிழிசை சவுந்தரராஜன், எச் ராஜா, அண்ணன் வானதி சீனிவாசன், அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் இவங்கெல்லாம் வாரிசு அரசியலை பத்தியே பேசக்கூடாது, கூட்டணியில இருக்கிற அதிமுகவும் பேசக்கூடாது, கூட்டணி வச்சிருக்கிற நீங்களே வாரிசு அரசியலை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. உங்க கட்சியில இருக்கிற ஜெயக்குமார் அவருடைய மகன் ஜெயவர்தன் என்ன பண்றது, வாரிசு அரசியல தான் வராரு, நீங்களா வாரிசு அரசியலை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு கடுமையான கண்டனங்கள் எழும்பி இருக்கு. இப்போ நீங்க வாரிசு திமுக வாரிசு அரசியல் அப்படின்னு பேசிட்டு வந்த இவங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க, இப்போ எதிர்த்து குரல் கொடுப்பீங்களா, நயினார் நாகேந்திரன் மகனை ராஜினாமா பண்ண வைப்பீங்களா, இதே நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு எதிராக நீங்க எழும்புவீங்களா? அவர் எல்லாம் சூப்பரா ஸ்கெட்ச் போட்டுதான் பண்றாரு. டெல்லி தலைமைக்கு தெரியாமலாம் இங்க ஒரு மாநில பிரிவு அமைப்பாளரை நீங்க போடவே முடியாது. என்னதான் நீங்க துணை அமைப்புகளா இருந்தாலும் மாநில பிரிவு அமைப்பாளரா போடுறீங்கன்னா இங்க டெல்லியோட தலைமையுடைய அறிவுறுத்தல் இல்லாம நீங்க போட முடியாது. அதனால பாஜகவுல சூப்பரா காய் நகர்த்தி இருக்கிறாரு இங்க நயினார் நாகேந்திரன். இப்போ வாரிசு அரசியலை பத்தி நீங்க என்ன பேச போறீங்க? உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் பாஜகவுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு ரொம்ப பேசப்பட்டது. ஆனா வேலூர் இப்ராஹிம், அலிஷா அப்துல்லா போன்றவங்களாம் பாஜகக்குள்ளே பயணிச்சிருந்தாங்க. சிறுபான்மையின் பாதுகாவலர் பாஜக, அண்ணாமலை அண்ணெல்லாம் வந்து பயங்கரமான ஆளு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமையே வேற. டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இன்னைக்கு அண்ணாமலையை ஓரம் கட்டிட்டு தன்னுடைய மகனை இறக்கி இருக்கிறாரு நயினார் நாகேந்திரன். இதற்கு பாஜகக்குள்ளேயே கடுமையான கண்டனங்கள் எழும்பியிருக்கு. இப்பதான் மீட்டிங்ல கூப்பிட்டு உட்கட்சி பூசலாம் பேசக்கூடாது, உட்கட்சி பூசலை பத்தி நீங்க வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு அமித்ஷா அவர்கள் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு, லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டாரு. ஆனா இருந்தாலும் இப்ப திரும்பவும் தன்னுடைய மகனை கொண்டு வந்திருக்காரு. இது நயினார் நாகேந்திரன் கொண்டு வருவார்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு தலைவருடைய பசங்களும் இங்க பாஜகக்குள்ள அடுத்த ஜெனரேஷனுக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு தான் இங்க பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனா இங்க அண்ணாமலையை தவிர்த்துட்டு இங்க பாஜகல இங்க செயல்பட முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. அண்ணாமலை அவர்கள் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா இருக்கிறாரு பாஜகக்குள்ள அப்படின்னு ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்போ அலிஷா அப்துல்லா அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க, தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்திருக்காங்க. என்னங்க நீங்க பண்றீங்க, நயினார் நாகேந்திரன் அவர்களை தலைவரா தேர்ந்தெடுத்தது இங்க தப்பு, கேசவ விநாயகலாம் நான் போயிட்டு என்னுடைய வளர்ச்சி இது பண்ணணும் என் வேலைகள்லாம் சொல்ற அவரு அசட்டப் பண்றாரு, அதை வாங்கி பார்க்க கூட மாட்டாங்க. நான் எந்த அளவுக்கு பாஜக உழைச்சிருக்கேன், எந்த அளவுக்கு பாஜக வேலை செஞ்சிருக்கேன், ஏன் என்ன பொறுப்பாளரா நியமிக்கல அப்படின்னா என் பேப்பர் கூட அவர் வாங்கறதுக்கு தயாரா இல்ல, அசட்டப் பண்றாரு. சோ இங்க சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுபான்மையினருக்கு எதிராகவே பாஜக இருக்குது அப்படின்னு நான் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறேன் அப்படின்னு
அலிஷா அப்துல்லா என்ன பண்ணிருக்காங்க, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. வேலூர் இப்ராஹிம் எந்த அளவுக்கு பாஜக இஸ்லாமியர்களுக்கு அநீதி இழைச்சாங்க, சிறுபான்மையின் மக்களை நசுக்குனாங்க. அப்பெல்லாம் பாஜகவின் வாய்ஸாகவே வேலூர் இப்ராஹிம்ல பேசியிருந்தார். இன்னைக்கு அவரையும் என்ன பண்ணிருக்காங்க, ஒதுக்கி இருக்காங்க. அலிஷா அப்துல்லாவும் என்ன பண்ணாங்க, வரிஞ்சு கட்டின்னு வந்தாங்க பாஜகவுக்காக. பாஜக சிறுபான்மையின் பாதுகாவலர், பாஜக சிறுபான்மையினர்களுக்கெல்லாம் எதிர்த்த நீங்கள வகுப்பு திருத்த சட்டம், அப்புறம் குடியுரிமை திருத்த சட்டம், அதே போல ஆர்டிகல் 370 இதெல்லாம் நீக்கிற போதெல்லாம் இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா பாஜகவின் குரலாகவே என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இவங்களை எல்லாரையும் ஒதுக்கி இருக்காங்க. மதவாதம், சாதி இங்க பாஜக எழும்பி இருக்கு, சிறுபான்மையினரை ஒடுக்குறாங்க, சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அலிஷா அப்துல்லா வெளியே ஓப்பனா சொல்லியிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நயினார் நாகேந்திரனுடைய பையன் இங்க உள்ள வந்ததுதான். இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன், அதே போல வானதி சீனிவாசன், எச் ராஜா போன்றவங்களாம் எங்கே வாரிசு அரசியலை பத்தி திமுகவை கை காட்டினீங்களே, இன்னைக்கு பாஜகவின் மாநில தலைவருடைய பையன் நயினார் பாலாஜி விளையாட்டு திறன் மேம்பாட்டு பிரிவு அமைப்பாளராக போட்டிருக்காங்க. எங்கப்பா போயிட்டீங்க, குரல் கொடுங்க. அநீதி நினைக்கும் போது ஆளா பாஜக தான் கொடுக்குது, பாஜக தான் உங்க கூட நிக்குதுன்னு, பாஜகக்குள்ளேயே இப்ப அநீதி நடந்திருக்கே, வாங்க வெளியே பேசுங்க அப்படின்னு தான் ஒவ்வொருத்தரும் கேட்டுன்னு இருக்காங்க. இவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை டெல்லியில மாட்டிக்கினாங்களா என்ன மேட்டர்ன்னு தெரியல. ஆனா சூப்பரா காய் நகர்த்தி இருக்கிறாரு நயினார் நாகேந்திரன். அவருடைய மகனை இறக்கியிருக்காரு. இன்னும் பின்னாடியே லிஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பசங்களை உள்ள கொண்டு வர போறாங்க. இப்போ முழுக்க முழுக்க வாரிசு அரசியல் இதா மாறிடுச்சு திமுக. இப்ப நீங்க திமுக கை கட்ட முடியாதுல, வாரிசு அரசியல் யாருன்னா சொல்லுவீங்க, சொல்ல முடியாது. முதல்ல உங்களை பாருங்க அப்படின்னு தான் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஆனா சூப்பரா காய் நகர்த்துற அண்ணாமலையை ஓரம் கட்டிட்டு நயினார் நாகேந்திரன் சூப்பரா பிளான் பண்ணியிருக்கிறாரு, தன்னுடைய மகனை இறக்கி இருக்கிறாரு. இன்னும் என்னென்ன திருவிளையாடல்கள் நடக்க போகுது அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். நயினார் நாகேந்திரன் தன்னுடைய மகன் நயினார் பாலாஜியை கட்சிக்குள்ள இறக்கி இருக்கிறாரு. இதனால நிறைய சலசலப்பு பாஜகவுல எழும்பி இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.